அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கணும். ரெண்டாவது கோச்சார நிலையை வச்சு கம்பேர் பண்ணி தான் உங்களுடைய ஜாதக பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சி விடலாம். ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், டைரக்ட் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம். ஆஃபீஸ் வந்து நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு பக்கத்தில் இருக்குது. அப்படி நீங்கள் நேராக பார்க்கணுன்னா நீங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்ன பார்க்கலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 16ஆம் தேதி 2023 ஞாயிற்றுக்கிழமை. சோபனகிருத் நாம சம்வத்சரம், சோபனகிருத் ஆண்டு, சித்திரை மாதம் 3ஆம் திருநாள், அவிட்டம் நட்சத்திரம், கும்பராசி, ஏகாதசி திதி. ஏகாதசி திதி தேய்பிரை. கடகராசிறது கடக லக்னம், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்ருங்க, பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. ஏகாதசி திதி அன்னைக்கு பொதுவாகவே நீங்கள் என்ன பண்ணணும், நிர்ஜல உபவாசம் பண்ணுறது, விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் அள்ளித்தரும் சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய நட்பு வட்டாரங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். நிறைய நட்புகள் மூலியமாக ஒரு அன்பு தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. அதனால் கொஞ்சம் செலவுகளை கட்டுக்குள் வைப்பது நல்லது. கையிருப்பு பணம் கொஞ்சம் காலியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பீங்க. ஜாலியாக ஒரு சுற்றுலா போயிட்டு வருது, ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வருது, சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இந்த சந்திரன் சனியுடைய சேர்க்கை காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. அதனால் உங்கள் ஃபுல்லாகவே இன்றைய ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு செலவு இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஹோல் டே இஸ் கோயிங் டு பி த ஒர்க். இல்லை வேலையே இல்லாமல் வீட்டில் சும்மா உட்காந்துருந்தாலும் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இழுத்து போட்டுன்னு செய்கிறது. க்ளீனிங் பண்ணுறது. 11ஆம் இடம்னா குண்டா மாதிரி இருக்கிறது, அண்டா மாதிரி இருக்கிற இடத்துலலாம் க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த க்ளீனிங் வேலைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் மிக்சி கிரைண்டர்லாம் கழுவி வைப்பீங்க, இல்லை இந்த இடத்த வந்து தொடச்சி வைக்கிறது, இந்த மாதிரி க்ளீனிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது பெண்கள் மிக முக்கியமாக நம்பிக்கையை கொடுக்கும் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைய நாள் வந்து பணம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இந்த சந்திரன் சனி சேரும் பொழுது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கோவில் குளங்களுக்கு சென்று வருது. காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் இருந்தால் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து கோவில் மட்டும் நடக்காது, மற்ற சந்தோஷமான விஷயங்களும் சேர்ந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ முடிஞ்ச வரை வந்து இன்றைய நாள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பக்குவமாக இருக்கிறது. வீட்டில் பெரியவங்களை மதிக்க கற்றுக்கொள்வது, பெரியவங்களை ஆதரவு கொடுக்கறது, கௌரவம் கொடுக்கறதுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பரிகாரமாகவே எடுத்துக்கலாம். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமம் அப்படின்னு சொன்னால் 8ஆம் இடம்னு சொல்லுவோம். ஸோ அந்த 8ஆம் இடத்துல சில கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அந்தளவுக்கு வலிமையான ஒரு பலன்களை கொடுக்காது. அதனால் வந்து தண்ட செலவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் சனி சேர்ந்துன்னா வண்டி வாகனங்கள்னு சொல்லுவோம். இருக்கிற வீடு சனியோடைய வீடு, பெரியவங்கனால பாதிப்பு கொடுக்குறது. வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். எதையும் மறந்து விட்டு செல்லாமல் பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கும் பொழுது பழைய விஷயங்களை அசை போடாமல் இருக்கிறது நல்லது. அது போட்டால் இனியுமே கசப்பாக தான் இருக்கும் எப்போவுமே. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சனி சந்திரனுடைய சஞ்சாரம், குரு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். ஸோ இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும், மெயினாக வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அதை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நீங்கள் அவங்க அதிகமாக பேசுறது இல்லை, அதில் அவங்கள அதிகமாக பேச விட்டுறது. ஒருத்தர் பேசினான்னா ஒருத்தர் விட்டு கொடுத்துடணும். நானும் விடமாட்டேன் நீயும் விடமாட்டேங்கிற உள்ள ஆர்கோஷத்தில் போச்சுன்னா அந்த இடம் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதாவது இந்த பாத்திர கடை மாதிரி சத்தம் வருமே தவிர அது அல்டிமேட்டாக ஏதாவது யூஸ் இருக்கான்னா பாத்திரம் ஒடுங்கி தான் போயிருக்கு, மறுபடியும் சேர முடியாது, ஒட்ட முடியாது. ஒன்ஸ் த கிளாஸ் இஸ் broken கேன் நெவர் பி அட்டாச்ட்.
அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்குது நிலமை. அதனால் கொஞ்சம் என்னால் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷா எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஆட்களாகவே இருப்பாங்க. சனி சந்திரன் காம்பினேஷன் மூத்த பெண்கள் மூலியமாகவும் பெண்கள் மூலியமாகவும் பாதிப்புகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொந்த பந்தங்களோட சேர்ந்து எங்கேயாவது போய் சாப்பிட்றது. சந்திரன் சனினா அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது, பெரியவங்களை கூட்டின்னு போகிறது, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறது, சாப்பாட்டை கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட தானங்கள் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலுக்கான கர்ச்சுகளை பண்ணுறது, இந்த மாதிரி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நபரை சந்திப்பீங்க, அந்த நபர் மூலிமா நல்லது வரணும்னு நினைப்பீங்க, லாஸ்ட்டில் அவருக்கு செலவு பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு சொல்லலாம். பிடிவாத குணம் அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் ஆண்கள் பெண்கள் பெரியவங்க எல்லாரும் இருப்பீங்க. இவங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு பண்ணுங்கள், ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு சந்திரன் சனியுடைய காம்பினேஷன் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாள் பயங்கரமான மகிழ்ச்சி சந்தோஷம். குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பீங்க, நிறைய விஷயங்களுக்காக அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படுது, அதை பார்த்து நீங்கள் பூரிப்படைகிறது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தாம்பத்திய உறவு மேம்படும், இல்லற வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியோடு சேர்ந்து சந்திரன் சேரும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் அம்மாவுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். தாய் வழி உறவினர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படலாம். தாய்க்காக முக்கியமான விஷயத்தை ஏதாவது செலவு பண்ணலாம். சொந்த ஊரில் ஒரு நிலம் வாங்குவதற்காக பயணம் பண்ணலாம், நிலத்தை கிரயம் பண்ணுறதுக்காக பயணம் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். அவசரத்தில் ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். பயணங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. பொருளாதாரம் திடீரென்று ஏற்படலாம், ஆனால் செலவுகள் தான் இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த உபஜயஸ்தானத்தில் பொதுவாகவே சந்திரன் சனி சேரும் பொழுது மனசில் ஒரு விதமான கோபம், ஆக்ரோஷம், ஆங்ஸைட்டி, அக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லாமே இருக்கும். ஆனால் சலசலப்பு ஒரு மாதிரி, ஏன் நமக்கு மட்டும் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு சலசலப்பு, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மன உழைத்தல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கடல் நீர் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு செல்வது, குளம் குட்டை ஜம்முன்னு ஒரு சின்ன ஏரி, ஒரு சின்ன கரை, அந்த மாதிரி இடத்துக்கு போய் ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். யார்கிட்டையும் மொபைலில் பேசும்பொழுதும் மீடியாவில் பேசும்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிப்படையாக பேச்சில் கவனம் தேவை. இதனால் கோபம், ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும். ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் உபயோகிக்கிறது, செலவுகள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம். குடும்பத்தில் தேவையே இல்லாமல் சஞ்சலங்கள் ஏற்படலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். ரெண்டுமே சரியில்லை. அதனால் இன்றையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அமைதியாக இருப்பது நல்லது. மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப சிரேஷ்டமான பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா இன்றைய நாள் நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே இந்த மாதிரி சஞ்சாரம் பொதுவாக என்ன பண்ணால் கோபம், ஆக்ரோஷத்தை அதிகரிக்கும். செலவுகள் உங்கள் மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு வண்டி வாகனங்களில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், வண்டிகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, பராமரித்து செலவுகள் பண்ணுறது, மன சஞ்சலங்கள் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். நான் சொல்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கோச்சார நிலைகளுங்கிறது கிட்டத்தட்ட 40-50% உங்களுக்கு டச் பண்ணும். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஆனால் இன்றைய நாள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறதுங்க மட்டும் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன சயன போக விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் காம்பினேஷன் அப்படின்னாவே திடீரென்று நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். 11ஆம் இடமா இருக்கனால காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மூத்தவங்க
வீட்டில் மூத்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க மூலியமாக செலவுகள் படுறது. சனி சந்திரன் காம்பினேஷன் தான் விரயம் பண்ணுறது, கிளம்புறது, ஒரு ஊருக்கு போகிறது, இந்த மாதிரி நட்பு வட்டாரங்கள் மூலியமாக ஊருக்கு போகிறது, இந்த மாதிரி கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சற்று கவனமாக இருக்கணும். முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டு, கையிருப்பு பணம் கொஞ்சம் கவனமாக தேக்கி வச்சுக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கஜலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம். ராசியா நிறம் சிகப்பு நிறம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.